ராமாயணத்தின் பிரம்மாண்டமான போர்க்களம் அது. அன்னை சீதையை மீட்க கடலின் குறுக்கே ஒரு மகா பாலம் உருவாகிக் கொண்டிருந்தது. வலிமை மிக்க வானரங்கள் ஒவ்வொன்றும் மலை போன்ற பாறைகளை தூக்கி வந்து கடலில் போட்டன. எங்கும் ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கம் எதிரொலித்தது. ராமர் தன் படை வீரர்களின் கடின உழைப்பை கவனித்துக் கொண்டிருந்தார். அங்கே ஒரு சிறிய அணில் நின்றது. இவ்வளவு பெரிய காரியத்தில் என்னால் என்ன செய்ய முடியும் என்று அது யோசிக்கவில்லை. சட்டென்று மணலில் விழுந்து புரண்டது. தன் உடல் முழுவதும் மணலை சுமந்து கொண்டு பாலம் கட்டப்படும் இடத்திற்கு ஓடியது. பாறைகளுக்கு இடையே இருந்த சிறிய இடைவெளிகளில் தன் உடலில் இருந்த மணலை உதறி நிரப்பியது அந்த அணில். பெரிய பாறைகளால் முடியாததை என் மணல் துகள்கள் செய்யும் என்று அது நம்பியது. இதை கண்ட ராமரின் முகம் புன்னகையால் மலர்ந்தது. பெரிய வீரர்களை விட அந்த சிறிய அணிலின் தூய்மையான அன்பு ராமரை உருக்கியது. அந்த அணிலை மென்மையாக தன் கையில் ஏந்தினார். உன் உதவி சிறிதாக இருக்கலாம், ஆனால் உன் அன்பு கடலை விட பெரியது என்று பாராட்டி அதன் முதுகை தடவிக் கொடுத்தார். ராமரின் கைப்பட்ட அன்பு இடத்தில் 3 கோடுகள் தோன்றின. அன்று முதல் அணிலின் முதுகிலிருக்கும் அந்த தழும்புகள் அன்பிற்கு அளவு கிடையாது என்பதை உலகுக்குச் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. உதவி என்பது அளவை பொறுத்தது அல்ல, எண்ணத்தை பொறுத்தது. இந்த தெய்வீக கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜெய் ஸ்ரீராம்.